ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர், அதாவது ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா அகர்லிக் பேனல் மாடலோட ஒரு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டோட ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையரை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம போடுற மாதிரி மாடல் தான். இதில் வந்து சப் வால்யூம் ஒன்று கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் சப் வால்யூம் மட்டும் ஏற்றுற மாதிரி இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு நாப்போட சேர்ந்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வி மீட்ரு நம்மளோட ரிமோட் கிட்டை யூஸ் பண்ணி ஒரு டால்பி டிடிஎஸ் FT003 ஃபியூடெக் மினி டீகோடர் யூஸ் பண்ணி ஒரு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற ஆம்ப்ளிஃபையர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஸ்டார்டிங் பட்ஜெட் தான். இது நம்ம ரெகுலராக போடுற மாடல் தான். இது லுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரண்ட் லுக் வந்து நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், கான்டெக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துடலாம். இது சர்வீஸ் சப்போர்ட் நம்மள்ட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும். இதோட இன்டீரியர் என்னென்னு டீட்டெயில் இப்போ பார்ப்போம். இது வந்து இன்டீரியரில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பவர் சப்ளைலேருந்து வந்துடுவோம். உங்களுக்கு வந்து இப்போ இந்த கஸ்டமர் வந்து ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம வந்து நம்மளோட பிராண்டில் உள்ள நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 6 ஆம்ப்ஸ் டயோடும் பவர் சப்ளை 6 ஆம்ப்ஸ் டயோடும் 4700 சேம்போ கெப்பாசிட்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி ரிமோட் கிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ரிமோட் கிட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்பு ப்ரீ பார்த்திங்கன்னா நம்மளோட கியூடெக் சப்பு ப்ரீ, நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மரு, நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கியூடெக் நேம் போட்ட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் மேக்ஸிமம் நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஆடியோ போர்டு பார்த்திங்கனாக்கா நம்ம கிரியேட்டிவ் ஆடியோஸோட 2 டிரான்சிஸ்டர் 52001943 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிவிட்டு 2050 5 சேனலுக்கு பார்த்திங்கன்னா 2050 5 சேனல் ஆடியோ போர்டு இதில் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு FT003 மினி டீகோடர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். இதில் ஒயரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் கண்ணாபுடன் இருக்காது, நல்லா நீட்டான ஒயரிங் பண்ணியிருப்போம். லுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயரிங்கே வந்து வெளியில் தெரியாத மாதிரி நம்ம வந்து ஒயரிங் பண்ணியிருப்போம். இருந்தாலுமே நம்ம சர்வீஸ் பண்ணும்பொழுது அதை எடுத்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த உள்ளே வந்து ஒயர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவை இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன். என்ன இதில் உங்களுக்கு கஸ்டமைஸ்டு வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பட் அந்த கஸ்டமைஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் டிஃப்ரெண்ட் ஆகும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஸ்பீக்கர்ஸ் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் கேளுங்க, என்ன யூஸ் பண்ணணுன்னு, என்னென்ன வாட்டேஜ் யூஸ் பண்ணணுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 வாட்ஸ் வந்து சப் ஊஃபர் இருக்கும். 30 வாட்ஸ் பர் சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2050 ஐசி வந்து உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தேவை இருந்தது, இல்லை வேறு ஏதோ 2.1 5.1 ஏதாவது கஸ்டமைஸ்டு ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவை இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.1 எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பேக் சைடு வியூ. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆர்சி பின்னாடி 6 ஆர்சி 2 கொடுத்துருப்போம். ஒன்று வந்து நம்ம ஏன்னா டீகோடர் மினி டீகோடர் கொடுத்தோன்னா அதனால் ஒரு 6 ஆர்சிக்கு இது யூஸ் இல்லை. ஒன்றில் மட்டும் ஆக்ஸ் இன்புட் ஒன்று கொடுத்துருப்போம். கூலிங் ஃபேன் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஸ்டோன் ப்ரோ ஹை ஸ்பீடு கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் சாக்கெட்டும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி ஸ்பீக்கர் சாக்கெட்டாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராகவே. ஃபியூஸ் ஹோல்டர் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி ஃபியூஸ் ஹோல்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் மெயின் ஒயர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான குவாலிட்டியில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். யூஎஸ்பி நம்ம ரிமோட் கிட்டோட டிஸ்பிளே பார்த்திங்கன்னா பிளாக் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருப்போம். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அது பாட்டம் புஷ் பார்த்திங்கன்னா 4 கோல்டன் பாட்டம் புஷ் ரெகுலராகவே எல்லா கஸ்டமருக்குமே நம்ம அந்த டைப் தான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம ஒரு ரேக்கில் வச்சோம்னா லுக் வைஸ் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல அழகான உங்களுக்கு லுக்கும் கொடுக்குங்கிறதுக்காக அதுமாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி ஏதாவது ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவை இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.